சிவலிங்கத்தை எப்படியாவது நிமிர்த்த வேண்டும் என பல முறை முயற்சி செய்து சோர்வடைந்து விட்டார்கள். அப்போது அங்கே குங்குளிய கலைய நாயனார் வருகிறார். சிவனை வணங்கி, எம்பெருமானே, நீ குனிந்திருக்க கூடாது, நீ நிமிர்ந்தவனாயிற்றே. ஒரு பெண்ணுக்காக அப்ப குனிந்த, இப்ப நிமிரக்கூடாதா? நீ நிமிர்ந்திருந்தால் தானே எங்களுக்கு அழகு என சொல்லி கயிறை எடுத்து ஒரு முனையை சிவலிங்கத்திலும் மறுமுனையை தன்னோட கழுத்திலும் கட்டிக்கொள்கிறார். தான் இறந்தாலும் பரவாயில்லை, சிவலிங்கம் நிமிர்ந்தே ஆக வேண்டும் என இழுக்கிறார். பக்திக்கு கட்டுப்பட்ட இறைவன் மெல்ல மெல்ல நிமிர்ந்து முன் இருந்த போலவே காட்சியளிக்கிறார். அங்கிருந்த மன்னர், மக்கள் எல்லோரும் நாயனாரை போற்றி புகழ்ந்தார்கள். சிவன் 63 நாயன்மார்களில் குங்குளிய கலைய நாயனாரை ஒருவராக சேர்த்து கொள்கிறார். எல்லாம் அந்த ஈசனின் செயல்.